மா நான் வேணா மாலை போட்டுட்டாமா? அம்மா இது ஆக்ஷன். இவன் நடவடிக்கை வீட்டுக்கு வெளில விட்டு பார்த்தனா தோபர சிரிக்கலாம் பாரு. இவன் நடவடிக்கை வீட்டுக்கு வெளில மட்டும் விட்டு பார்த்தோம் சும்மா சில்லுன்னு 16லேருந்து 56 வரை ஒரு பொண்ணை விட மாட்டான். இங்க வந்து அம்மா நான் மாலை போட போறேன். இது ஆக்ஷன்மா, இது ஆக்ஷன். இவன் ரோடோட போய் ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணிட்டு வந்தான். அவன் கழுத்து மேல லாக் பண்ணி சும்மா மூஞ்சில மங்குன்னு குத்துறானு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். இங்க வந்து அம்மா நான் மாலை போட போறேன். கல்ல ஒரு ஃபங்க்ஷன் போனோம், மறக்காம எழுப்பி விட்டுரு. எப்பயும் போட சொதப்பிடாத. நீ தான் எழுப்புனா ஏந்திரிக்க மாட்டியா? தண்ணி தெளிச்சு எழுப்புமா. தண்ணி தெளிச்சுதானே எழுப்பிடுறான். The next day. எத்தனை மணி ஆச்சுன்னு தெரியல, அவன் ஃபோன் அடிக்கல. இவங்க 35 தடவை கால் பண்ணிருக்காங்க. மணி 10:30. அம்மாட்ட எத்தனை தடவை சொன்னாலும் ஹலோ அம்மா எத்தனை தடவை சொன்னேன் காலைல எழுப்புன்னு. அந்த எழுப்புனதுக்கு எழுந்திரிக்கலையாடா நீ? தெரிஞ்சிருக்கலாம், தண்ணி தெளிச்சு தானே எழுப்பு சொன்னேன். தண்ணி தெளிச்சுதான் எழுப்புனா. தண்ணி தெளிச்சு எழுப்பினியா? நீ நம்பலனா வாசல்ல போய் பாரு, தண்ணி தெளிச்சிருப்பா. வாசல்ல தெளிச்சியா? பாருங்க வாடா விளையாட போலான்னு கூட்டா போதும். அப்படியேம்மா அதுவே சாப்பிட போலான்னு கூட்டா போதும். சில்லுன்னு வரும் மேடம். சீக்கிரமா ஓட்டு ஐடி ஆதார் கார்டை போய் எடுத்துட்டு வா போ. ஏமா 30 வயசு ஆகிய கல்யாணம் ஆகுதவங்களுக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை தராங்களா, போய் வாங்கிட்டு வா போ. அது எனக்கு வந்து ஃபோன் எடுக்காத. அதான் போறோம் பெரிய புள்ள ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட பேசி நிக்கிறான். இதுல இவன் வேற குடும்ப மனத்தை காப்பாத்தான் சொல்லிட்டு நிக்கிறேன். உங்க பொருள் இன்னும் 5 நாள்ல ரிட்டர்ன் எடுத்துப்பேன் சார். ஏன் சார் கால் பண்ணி தொல்லை பண்றீங்க? பொருள் ரிட்டர்ன் கொடுத்து 5 நாள் ஆகுது. எப்பதான் எடுத்துக்க வருவீங்க? வரதை கட்டி இந்த கையில தூக்க மாட்டி தொங்கி உங்களுக்கு நாங்க எடுத்துக்க வருவீங்களா மாட்டீங்களா?